श्रीशैलेश दयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। நம் பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாய்த்து திருநாமங்கள் தான் என்று நான் நெஞ்சே ஏத்ததனை சொல்லி நின்று ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த உபதேசரத்தின மாலையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்களுள் முதல் திவ்ய பிரபந்தம் உபதேசரத்தின மாலை. இந்த உபதேசரத்தின மாலை எதற்காக ஏற்பட்டது என்னால், பிள்ளலோகாச்சாரியர் அருளிச் செய்த ஸ்ரீவச்சன பூஷணத்தின் பெருமையை இந்த உலகுக்கு உரைப்பதற்காக மாமுனிகள் அருளிச் செய்தார் இந்த கிரந்தத்தை. குறிப்பாக ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரகரணங்களிலும் முக்கியமான பிரகரணமான ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த உபதேசரத்தின மாலை தெரிவிக்கிறது என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி அந்த உபதேசரத்தின மாலையை நாம் இங்கே தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் 50வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இதுவரை மணவாள மாமுனிகள் ஆழ்வார்கள் அவதரித்த நாள்கள் மாதங்கள் அதை தெரிவித்தார். அவர்கள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்களுடைய வியாக்கியானங்கள், அந்த வியாக்கியானங்கள் எப்படி தோன்றின என்றெல்லாம் அருளிச் செய்ததை பார்த்தோம். அதற்கு மேலே திருவாய்மொழியின் முக்கியமான மிக பரந்த வியாக்கியானமான ஈடு 36,000 படி இது எப்படி அவதரித்தது, நம்பிள்ளை இடத்திலிருந்து அது யாரிடம் வந்து சேர்ந்தது என்று பார்த்தோம். இப்பொழுது அடுத்தபடியாக அவர் என்ன சாதிக்க இருக்கிறார் என்னால், ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையை சாதிக்க இருக்கிறார். ஆனால் அப்படி சாதிப்பதற்கு முன்னாலே ஒரு 3 பாசுரங்கள் நம்பிள்ளை லோகாச்சாரியருடைய வைபவத்தை சாதிக்கிறார். இந்த உபதேசரத்தின மாலை கிரந்தத்தை எடுத்து நாம் பார்த்தால் இங்கே ஆழ்வார்களுடைய வைபவங்கள் பறக்க பேசப்பட்டிருக்கின்றன. ஆச்சாரியர்களில் எம்பெருமானாருடைய வைபவம் 2-3 பாசுரங்களாலே பேசப்பட்டிருக்கின்றன. ஓரான் வழியாய் எம்பெருமானார் தரிசனம் போன்ற பாசுரங்களிலே எம்பெருமானாருடைய வைபவம் பேசப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக மேலே நாம் அனுபவிக்கப் போகின்ற பாசுரங்கள் எல்லாம் பிள்ளலோகாச்சாரியருடைய வைபவத்தை மட்டும்தான் பேசுகின்ற பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 3 பாசுரங்களில் நம்பிள்ளை லோகாச்சாரியருடைய வைபவத்தை மணவாள மாமுனிகள் அற்புதமாக தெரிவிக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்னால், நம்பிள்ளை லோகாச்சாரியருக்கு லோகாச்சாரியர் என்கிற திருநாமம் எப்படி ஏற்பட்டது, அந்த லோகாச்சாரியர் என்கிற திருநாமத்தை தான் அவருடைய சிஷ்யரான வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளலோகாச்சாரியருக்கு சூட்டி அருளினார். அந்த ஒரு திருநாம வைபவத்தாலே தான் பிள்ளலோகாச்சாரியர் மிகவும் ஞானத்தோடும் வைராகியத்தோடும் அவர் நைட்டிக பிரம்மச்சாரியாக எழுந்தருளிருந்து நம்முடைய சம்பிரதாயத்தை காப்பதற்காக பல பல கிரந்தங்களை எல்லாம் அருளிச் செய்தார் என்று பார்க்கிறோம். ஆக நம்பிள்ளையினுடைய ஒரு கடாட்சமடியாக
பிறந்த குழந்தைதான் பிள்ளலோகாச்சாரியர். அவருடைய திருத்தம்பியாரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரியர் அனுகிரகத்தாலே பிறந்த குழந்தைகள் இருவரும் என்று பார்க்கிறோம். ஆக பிள்ளலோகாச்சாரியருடைய வைபவத்தை தெரிவிக்க வேண்டும் என்னால் அதற்கு முன்னால் நம்பிள்ளையினுடைய வைபவத்தை அனுபவித்து விட்டுதான் அங்கே செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினாலே ஒரு 3 பாசுரங்களிலே பிள்ளலோகாச்சாரியரின் வைபவத்தை தெரிவிப்பதற்கு முன்னாலே நம்பிள்ளையினுடைய வைபவத்தை தெரிவிக்கிறார். இந்த 50வது பாசுரத்திலே நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்று நன் நெஞ்சே ஏத்ததனை சொல்லி நீ இன்னு. நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியர், அவருடைய இயற்பெயர் நம்பூர் வரதராஜர். அவர் கார்த்திகையிலே அவதரித்ததனாலே அவருக்கு திரு கலிகன்றிதாசர் என்ன ஒரு திருநாமம் விளங்கி வந்தனர். அந்த சமயத்திலே அவருக்கு நம்பிள்ளை என்கிற திருநாமம் எப்படி ஏற்பட்டது என்னால் அவருடைய ஆச்சாரியரான நஞ்சியர் அவர் ஒரு முறை வாரீர் நம் பிள்ளையே என்ன அழைத்து கொண்டு அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். அதனாலே அவருக்கு நம் பிள்ளை என்கிற திருநாமம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். இப்படி அவரவர்களுடைய திருநாமங்களுக்கு முன்னாலே நம் என்கிற விசேஷமான அடைமொழி யார் யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று இங்கே காட்டுகிறார். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர்தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். இந்த 4 நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதன், நம்மாழ்வார் சடகோபன், நஞ்சியர் வேதாந்தி என்கிற நஞ்சியர், அதற்கு மேலே நம்பிள்ளை, இந்த 4 நம் அவருடைய திருநாமத்திற்கு முன்னாலே நம் என்கிற வார்த்தையை நாம் காண்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்னால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். இவர்கள் பேரிலே அதீதமான அன்பை உடையவர்கள். அவரவர்கள் ஒவ்வொரு கால விசேஷத்திலே இந்த திருநாமங்களை கொடுத்ததனாலே தான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட திருநாமம் ஏற்பட்டன என்று மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். முதலிலே நம்பெருமாளுக்கு லோக பிரசித்தமான திருநாமம் நம்பெருமாள். எவ்வளவு அன்பு மிக்கவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை நம்முடைய பெருமாள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆகையால் நம்பெருமாள் என்று ஸ்ரீ ரங்கநாதன் பெயர் பெற்றார். சடகோபர், காரிமாறன் சடகோபன் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார், அவரை ஸ்ரீ ரங்கநாதன் நம் ஆழ்வார், இவர் நம் ஆழ்வார் என்று ஆசையோடு அழைத்தான். ஆகையால் சடகோபன் என்கிற அந்த காரிமாறன் நம்மாழ்வார் என்கிற பெயரை பெற்றார். நஞ்சியர் என்னால் பராசர பட்டருடைய சிஷ்யரான வேதாந்தி என்று முதலிலே வேற்று மதத்திலே இருந்தார். அவர் அத்வைத்தியாக இருந்தார். அவரை திருத்தி பணிகொண்டு இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு ஆச்சாரியராக ஆக்கி அருளினார் பராசர பட்டர். அப்பொழுது அவர் அந்த வேதாந்தி கிட்ட திருநாமம் நஞ்சியர், நம்முடைய சீயர் என்று அவர் திருநாமம் இட்டார். அதனாலே அவருக்கு நஞ்சியர் என்று திருநாமம் விளங்கி வருவதை பார்க்கிறோம். அதே போல நம்பிள்ளைக்கும் அவருடைய ஆச்சாரியரான நஞ்சியர் அவரை வாரீர் நம் பிள்ளையே என்று அழைத்ததனாலே அவருக்கும் நம்பிள்ளை என்கிற திருநாமம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். ஆக இந்த 4 ஒரு தனி கோஷ்டியாக சேர்த்து அனுபவிக்கிறார் மணவாள மாமுனிகள். அன்புடையோர் சாத்து திருநாமங்களை பெற்றவர்கள் இந்த 4. அதனாலே நம்பெருமாள், அதனாலே நம்மாழ்வார், அதனாலே நஞ்சியர், பிறகு நம்பிள்ளை என்ன அந்த அப்பேற்பட்ட திருநாமங்களை பெற்றவர்கள். அவர்களுடைய வைபவத்தை எல்லாம் ஏத்து அதனை சொல்லி நீ என்னும். அவர்களுடைய வைபவத்தை எல்லாம் நாம் சொல்லி 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 அவர்களுக்கு உண்டான புகழை நாம் பாட வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மணவாள மாமுனிகள் தெரிவிக்கிறார். தொடர்ந்து பாசுரங்களை அனுபவிப்போம்.